மாகாண மட்டத்தில் வெளிப்படுத்தப்படும் திறமைகள் தேசிய ரீதியில் பிரகாசிக்கும் வாய்ப்பை உருவாக்குகின்றன. ஆனால் இதற்கான சந்தர்ப்பங்கள் அமைவது சிலருக்கு எட்டாக்கனியாகவே இருக்கின்றது. கிளிநொச்சி புலோப்பளை பகுதியில் வசித்து வரும் விஜயராஜ் என்ற கிரிக்கெட் வீரரே இவர். கிளிநொச்சி பளை மத்திய கல்லூரியில் கல்வி பயின்ற விஜயராஜ் பாடசாலை காலங்களிலேயே மாகாண மட்டத்தில் பிரகாசித்த கிரிக்கெட் வீரர். அதற்கான சான்றுகள் இவை. மாகாண மட்டத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக திகழும் விஜயராஜின் இலட்சியம் இலங்கை கிரிக்கெட் குழுவில் இணைய வேண்டும் என்பதே. என்ற போதிலும் அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான போதிய பௌதிக வளங்கள் இல்லை என்பதே இந்த வீரரின் ஏக்கமாக இருக்கிறது. நான் நல்லா லெதர் பால் விளையாடுவேன். எனக்கு கிளப்ல ஒரு சான்ஸ் தாங்கன்னா அவங்க கிளப்காரன்னு சொன்னாங்கண்டா தங்கண்ட கிளப்ல வயசுக்கு மூத்தவங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள நிப்பாட்டிடணும், சான்ஸ் தெரியலான்னு சொன்னாங்க. 140 142 ஃபாஸ்ட் பால் போடக்கூடிய மாதிரி இருக்குது. நான் போடுவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து போலிங் சைட்டால கொஞ்சம் வீக்கா இருக்குது. சின்னல இருந்து மலிங்காவை பார்த்து தான் நான் பால் போட்டு பழகி கொண்டு வரேன். மலிங்காவோட மேக்சிமம் மலிங்காண்ட வேகத்துக்கு நான் பால் போடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பால் விளையாடுறக்கூடிய பட் இந்த பட் இல்ல, நாங்க சும்மா சொக் பால் பட்டை வச்சு தான் நாங்க கிரிக்கெட் விளையாடுறோம். அப்ப எந்த இலக்கு வந்து பேட்டிங்ல 6 அடிக்காட்டியும் 4 அடிக்காட்டியும் பேட்டிங் பெருசு இல்ல, பால்ல ஏதாவது ஒரு துறையில நான் சாதிக்கணும். சின்னல இருந்து இந்த பால் கூடி எனக்கு ஒரு அண்ணன், நான் பால் வாங்க வசதி இல்லாம இருந்த போது ஒரு அண்ணன் கொண்டு வந்து தந்தார். நீ போலிங் பிராக்டிஸ் மட்டும் செய்துட்டு நீ வந்து கிளப்ல விளையாட இந்த பால் தந்தது. நான் இந்த பாலை வச்சு தான் நான் இப்படி 5 மணில இருந்து பின்னர் 8 மணி மட்டும் இந்த கிரௌண்ட்ல நான் ஒரு சின்ன படியில கூப்பிட்டு நான் தனியாக தான் பிராக்டிஸ் செய்வேன். ஏன்னா பிராக்டிஸுக்குரிய எங்களுக்கு இந்த இதுல பிச்சோ இல்லாட்டி எதுவும் மட்டும் இல்லை, மச்சண்டா மட்டும் நாங்கள் வருஷத்துல ஒருக்கா இல்லாட்டி 2 மாசத்துக்கு ஒருக்கா தான் நான் மெட்டினை கூடி பார்ப்போம். அப்படியான நாங்கள் வறுமைப்பட்ட ஒரு பிரதேசத்துல இருந்து தான் விளையாடி கொண்டு வரோம். என்னோட லைஃபே கிரிக்கெட் அமையணும்ட்டு நான் நிறைய பேர் இப்போ அம்மாந்தோட்டையில் நான் போய் எல்ஏ மேட்சுக்கு போனேன். நேஷனல் மீட்டுக்கு அம்மாந்தோட்டைக்கு போவேன். நெட் கோர்ட்ல பிராக்டிஸ் எது ஒன்றுவங்களோ அப்போ இந்த போலை பார்த்துட்டு கேட்டாங்க, தாங்க கிளப்ல வந்து விளையாடுறீங்களான்னு கேட்டாங்க. அம்மாந்தோட்ட இப்போ எனக்கு போய் நிற்கக்கூடிய வசதி இல்லை. இன்னும் ஒரு கிளப்ல போய் நான் தங்கி நின்று காசு கட்டி விளையாடக்கூடிய வசதி இல்லை என்னட்ட. நான் எனக்கு ஏற்றளவு இந்த போல் பழுதா போயிட்டு, இதுல போல் போடலாம் பழுதா போயிட்டு வேறொரு போல் வாங்கின காசு இல்லை. நான் பெரிய இடத்துக்கு இந்த கிரிக்கெட்டாலாம் பெரிய இடத்துக்கு நான் ஒரு இலக்க தொடரணும்ன்ற ஒரு ஆசையோட தான் நான் இந்த ஆரம்பிச்சிருக்கிறேன். என்ற இதுவரைக்கும் எனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையோ எனக்கு ஏற்ற ஒரு கிளப்போ எனக்கு ஒரு கோச்சரோ இதுவரைக்கும் கிடைக்கல. பௌதிக வளங்கள் சரியான முறையில் வழங்கப்பட்டால் விஜயராஜும் சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக பிரகாசிப்பார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.